ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ தத்தாத்திரேயரின் சுயசரிதம் 26வது நாள் பாராயணம். நாமதாரகன் சித்தனிடம், முனிவரே, நீங்கள் குரு காணுகாபுரத்திற்கு வந்து அங்கு தங்கியிருந்ததாக கூறினீர்கள். அதே நேரத்தில் அமராபுரத்தில் ஔதம்பர் மரத்தடியிலும் தங்கியிருந்ததாக கூறினீர்கள். குரு அங்கிருந்து புறப்பட்டு போனதும் அமராபுரத்தின் புகழ் எவ்வாறு பரவியது என்று கேட்டான். சித்தன், ஓ நாமதாரகா, குரு தனது மானுட வடிவத்தில் காணுகாபுரத்தில் தங்கியிருக்கிறார். ஆனால் அவர் ஔதம்பர் மரத்தடியில் எப்பொழுதும் தங்கியிருக்கிறார். அவரது மகிமையை நான் எப்படி கூற முடியும்? அவர் பேர் அருளுக்கு எல்லையே இல்லை. அவர் ஔதம்பர் மரத்தில் தங்கியிருந்த போது நடந்த ஒரு அதிசய நிகழ்ச்சியை பற்றி நான் கூறுகிறேன். இந்த இடத்திற்கு அருகில் ஸ்ரோலா என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் கங்காதரன் என்னும் தெய்வ பக்தி மிக்க பிராமணன் இருந்தான். அவன் மனைவி பதிவிரதா சிரோன்மணி. ஆனால் அவர்களது குழந்தைகள் யாவும் பிறந்தவுடனேயே இறந்துவிட்டன. பலவிதமான பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் செய்த போதிலும் குழந்தைகள் தங்கவில்லை. அவள் கற்ற அறிந்தவர்களை கலந்து ஆலோசித்த போது ஜோசியர்கள் அவரிடம், உனது முந்தைய ஜென்மத்தில் நீ ஒரு பேராசைக்கார பிராமணனிடம் 100 ரூபாய் கடன் வாங்கினாய். அந்த பாவம்தான் இந்த பிறவியில் உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்கிறது. இதுவே கர்ம மார்க்கம். ஒருவரது செய்வினை, நன்மை தீமை அவனது அடுத்த பிறவியில் அவனை வந்து அடையும். நீ கடன் வாங்கிய பணத்தை பிராமணன் மீண்டும் மீண்டும் கேட்டும் திருப்பிக் கொடுக்கவில்லை. அவன் ஏமாற்றம் அடைந்து பேராசை பிடித்தவனாக இருந்த காரணத்தால் பணமிழந்த வருத்தத்தில் தற்கொலை செய்து கொண்டான். அவன் இப்பொழுது உன்னை பிசாச ரூபத்தில் வந்து துன்பப்படுத்துகிறான். இதற்கு ஒரே வழி, நீ சிரார்த்த விதிகளை அனுசரித்து அதே தோத்திரத்தில் வந்து மற்றொரு பிராமணனுக்கு ரூபாய் 100 தானம் அளிக்க வேண்டும். பின்னர் சங்கமத்தில் ஸ்ரீ குரு பாதுகைக்கு ஒரு மாதம் பூஜை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீ உன் பாவங்களிலிருந்து விடுபட முடியும் என்றனர். அந்த பெண்மணி ஜோதிடர்களிடம், குரு பாதுகைக்கு நீங்கள் எவ்வளவு காலம் சொல்கிறீர்களோ அவ்வளவு காலம் பூஜை என்னால் இயலும். ஆனால் ஏழையாக இருக்கின்ற காரணத்தால் என்னால் ரூபாய் 100 திரட்ட முடியாது என்றாள். பிராமணர் அவளிடம், அப்படியானால் அத்யந்த பக்தியுடனும் இருதய சுத்தியுடனும் குரு சேவை செய்து அவரை வழிபட்டால் குரு உனது பாவங்களை நீக்குவார். அவரையே புகழ் அடைய வேண்டும் என்றனர். அவள் பஞ்சகங்கா சென்று குருவை பிரார்த்தனை செய்து நம்பிக்கையுடன் தொழுதாள். 3 நாட்கள் வழிபட்ட பின் பிராமணன் பிசாசு அவள் கனவில் வந்து 100 ரூபாய் கடனை திருப்பி கேட்டது. அவள் ஔதம்பர் மரத்திற்கு பின் சென்று ஒளிந்து கொண்டாள். அங்கு அவள் ஸ்ரீ குருவை தனது கனவில் கண்டாள். குரு பிசாசை கடிந்து அதனிடம், இந்த பெண்மணி என் சிஷ்யை. அவள் உனது சிரார்த்தத்தை விதிப்படி செய்து தன்னால் முடிந்த அளவு பணம் செலவு செய்வாள். உனது பிசாசு வடிவத்திலிருந்து நீ முக்தி அடையும்படி நான் செய்கிறேன். இப்பொழுது அவளை துன்புறுத்தாமல் சென்றுவிடு என்றார். குரு பின் அந்த பெண்மணியின் கனவில் வந்து அவளை பிராமணனுக்கு சிரார்த்த விதிகள் செய்யுமாறு கூறினார். பெண்மணி மிக்க மகிழ்ச்சியுற்று அவ்வண்ணமே சிரார்த்த விதிகளை செய்தாள். குருவின் அருளால் பிராமணன் பிசாசு வடிவத்திலிருந்து முக்தி பெற்றான். அந்த பெண்மணியும் ஔதம்பர் ஸ்தலத்தில் நித்திய பூஜை செய்து கொண்டு இருந்தாள். மற்றொரு நாள் குரு அவளது கனவில் தோன்றி அவளிடம் 2 தேங்காய்களை கொடுத்தார். அவர் அவளிடம் அவளது தவம் பயனளித்தது விட்டதாகவும் அவளுக்கு மிகவும் அறிவாளியான 2 பிள்ளைகள் குலம் விளங்க தோன்றுவர் என்றும் கூறினார். பெண்மணி குரு சேவை புரிந்து அவர் அருளால் 2 பிள்ளைகளை பெற்றாள். நாட்கள் செல்ல செல்ல குழந்தைகள் வளர்ந்தனர். பெரியவன் உபநயனம் செய்விப்பதற்கும் சிறியவன் சௌலோபா கர்மா முடி இருக்குதல் விற்கும் உரிய வயதடைந்தனர். பெற்றோர் 2 நிகழ்ச்சிகளையும் ஒரே நாளில் வைத்துக்கொள்ள நிச்சயித்தனர். அவர்கள் ஜோதிடர்களை கலந்து ஒரு நன்னாளை தேர்ந்தெடுத்தனர். குறிப்பிட்ட தினத்திற்கு முதல் நாள் சிறிய மகன் வலிப்பு நோய் ஏற்பட்டு 3 நாட்கள் அவதிப்பட்டு இறந்து போனான். தாயாரின் துன்பம் வர்ணிக்க இயலாததாக இருந்தது. அவள் மயக்கமுற்றாள். தனக்கு நினைவு திரும்பிய போது அவள் துயரத்தை
துயரத்தில் கதறினாள். அவள் தன் மகன் பெயரை கூப்பிட்டு அலறினாள். அவள் தன் துயரத்தில், மகனே, உன்னுடைய அழகிய வதனத்தை இனி எங்கு காண்பேன்? எனக்கு 5 குழந்தைகள் பிறந்தனர். ஆனால் நீயே பிழைத்திருந்த 2வது மகன். குருவின் அருளால் எனக்கு மிகச்சிறந்த மகன் பிறந்திருக்கிறான் என்று நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எங்களது முதிய வயதில் நீ எங்களை காத்து ரட்சிப்பாய் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்று புலம்பினாள். அவள் சுற்றியிருந்த மக்கள் அவளை சமாதானப்படுத்த முயன்றனர். அவர்கள் அவளுக்கு இறப்பின் தன்மை பற்றியும் அது எவ்வாறு தவிர்க்க முடியாதது என்று விளக்கி கூறினார். ஆனால் அவளோ, ஔதம்பர் ஸ்தலத்தில் வசிக்கும் குரு எனக்கு இந்த மகனை வரமாக கொடுத்தார். இந்த மகனின் இறப்புக்கு அவரையே நான் பொறுப்பாக்குவேன். ஓ குருதேவா, என்னை ஏன் இப்படி வருத்துகிறீர்கள்? நான் உங்கள் வார்த்தைகளை திடமாக நம்பினேன். நீ எப்படி என்னை கைவிட முடியும்? நான் உங்கள் காலடியில் என் உயிரை விட நிச்சயித்து விட்டேன். இதனால் நீங்கள் உங்கள் பக்தர்களை கைவிட்டு விட்டீர்கள் என்று உலகம் பூராவும் உணர்ந்து கொள்ளட்டும். எனது பாவங்களை நீங்கள் நீக்குவீர்கள் என்றே உங்கள் திருவடிகளை அடைந்தேன். நீங்கள் முதலில் என்னை ஏற்றுக்கொண்டு பின் ஏன் இப்படி நிர்கதியாய் விட்டுவிட்டீர்கள் என்று பலவராக புலம்பி குழந்தையின் உடல் முன்னே இரவு முழுவதும் அமர்ந்திருந்தாள். காலையில் பிராமணர்கள் உடலை தகனக்கிரியை செய்ய தருமாறு வேண்டினர். அவள் குழந்தை உடலோடு தன்னையும் போட்டு எரிக்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அவர்கள் அவளை தடுத்த போது அவள் குழந்தை உடலை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அதை எடுத்துச் செல்ல முடியாதபடி தடுத்தாள். நண்பகல் ஆகிவிட்டபடியால் பிராமணர்கள் தகனக்கிரியை சூரிய அஸ்தமனத்திற்கு முன் செய்ய முடியாதோ என அஞ்சினர். அது சமயம் ஒரு துறவி அங்கு வந்து பெண்மணிக்கு உபதேசம் செய்து அவளை தேற்றினார். ஓ நாமதாரகா, அந்த துறவி நமது குரு நரசிம்ம சரஸ்வதியை தவிர வேறு யாரும் இல்லை. நான் குரு அவளை எப்படியெல்லாம் தேற்றினார் என்று விரிவாக எடுத்து சொல்கிறேன். இத்துடன் இன்றைய நாள் அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.